என் இனிய இயந்திரா. அத்தியாயம் 31. ஜீனோ மானிட விருப்பு வெறுப்புகள் எதுவும் கலக்காமல் சொந்தமாக சிந்திக்கும் சக்தியை தற்செயலாக பெற்று அதன் உக்கிரமான இரக்கமில்லாத தர்க்கவாதத்தில் கண்டுபிடித்து சொன்ன வார்த்தைகளின் முழு அர்த்தமும் மனுஷியான நிலாவுக்கு விளங்கவில்லைதான். இருந்தாலும் அவளுக்கு புரிந்த வரையிலேயே வினோதமாக கற்பனை பண்ண கூடாதபடி அத்தனை விசித்திரமாக இருந்தது. ஜீவா யார், ரவி யார், மனோ யார் என்ற குழப்பங்கள் ஏராளமாக இருந்தன. ஜீனோ கடை தெருவில் ஒரு கூடை வாங்க சொல்லிற்று. அதில் தன்னை உட்கார வைக்க சொல்லி தலையை மட்டும் அவ்வப்போது தூக்கி சற்றே வெளியே பார்த்து கொண்டு வந்தது. நிலா கூடையை இஷ்டத்துடன் சுமந்து வந்தாள். எங்கு பார்த்தாலும் கோலாகல ஜன வெள்ளம். ஜீவா 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 பிழைத்த சந்தோஷம் அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டது போல கொடிகளை ஆட்டிக்கொண்டு எறும்புகளைப் போல ரோபோட் மைதானத்தை நோக்கி ஊர்ந்தார்கள். ஜீவா இந்த காட்சியை திறந்து வைக்க போகிறார் என்பது இப்போது பரவலாக பேசப்பட்டது. ஜீவா இந்த இடத்துக்கு வரப்போகிறார் போல இருக்கிறது. வரப்போவது ஜீவா இல்லை, ஜீவாவின் சாதனங்கள். ஜீனோ, நீ சொன்னதெல்லாம் எனக்கு ஓரளவுதான் புரிந்தது. ஜீவா என்பவரே இல்லை என்கிறாயா? ஆப்டிக்கல் சாதனங்கள். அதை இன்று பரிசோதித்து பார்த்து விடேன். எதை? என் சித்தாந்தத்தை. எப்படி? அதை இன்னும் விவரமாக யோசிக்கவில்லை. என் புரோகிராம் ஒன்றில் செக்ஸம் தப்பாக வருகிறது. ஃபால்ட் டாலரன்ஸ்க்காக அதை வேறு இடத்திலும் வேறு விதமாக எழுதியிருக்கிறார்கள். ஜீனோ, வர வர நீ பேசுவது எதுவுமே புரியவில்லை எனக்கு. மனுஷ தன்மையின் அடையாளம் என்ற ஜீனோ கூடைக்குள் தலையை அழுத்தி கொண்டது. ரோபோட் சர்க்கஸ் என்பது நாட்டின் வருஷாந்திர மெகா விழா. பல்வேறு திசைகளிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ரோபோட்டுகள் வந்து இறங்கி சதுரங்கம், ஜேவ், ஜூக் நடனம், மெட்டுக்கட்டும் போட்டி, சிந்தசைசர் கான போட்டி என்று எத்தனையோ நிகழ்ச்சிகள். யார் மனிதன், யார் இயந்திர ரோபோட் என்று சொல்ல முடியாதபடி மானிட்டர்களிடையே இயந்திர புழக்கம். வாசலில் டிக்கெட் கொடுத்த ரோபோட் நிலாவை பார்த்து கண் சிமிட்டி சிரித்தது. ஜீனோ, என்ன இது? கொஞ்சம் நின்று பார். யாரும் இல்லாத போது கூட கண் சிமிட்டும். இது ஒரு மொன்னை கடைஜாதி ரோபோட். 3 செயல்பாடுகள் தான் தெரியும்: டிக்கெட் கொடுத்தல், கண் சிமிட்டல், சிரித்தல். மைதானம் முழுவதும் கூட்டம் நிரம்பி இருந்தது. வண்ண வண்ண விளக்குகள் வானத்தை வருடின. வான வேடிக்கைகளில் பாராசூட்டுகளிலிருந்து வந்திறங்கிய ரோபோட் நடு வானத்தில் சற்று நின்று நடனமாடிவிட்டு கைத்தட்டல் பெற்றதும் கீழே இறங்கியது. ஒரு பெண் வடிவ ரோபோட் உதட்டு சாயம் பூசிக்கொண்டு அடிக்கடி கண்ணாடி பார்த்து கொண்டது. அதற்கு ஆண் ரோபோட் முத்தம் கொடுக்க சென்ற நூற்றாண்டு பழக்கங்கள் என்ற போர்டு அருகில் மாட்டியிருந்தது. யார் மனிதர், யார் ரோபோட்டுகள் என்று எப்படி கண்டுபிடிப்பது ஜீனோ? என்னால் கிளாக் பல்ஸை வைத்து கண்டுபிடிக்க முடியும். உன்னால் வியர்வை நாற்றத்தை வைத்து கண்டுபிடிக்கலாம். ஜீனோ, உனக்கு மூக்கு இருக்கிறதா? பிரமோன் அனலைசர் என்று ஒன்று இருக்கிறது. அது சுமாராக வேலை செய்கிறது. ஜீனோ, யாராவது பார்த்து விட்டால்? நம்மை பார்க்க யாருக்கும் அவகாசம் இல்லை. இதை போன்ற பத்திரமான பாதுகாப்பான இடம் கிடையாது. ரவியையும் மனோவையும் தூக்கிலிடப் போகிறார்கள் என்று பெரிய திரையில் விவி செய்தி பளிச்சிட்டது. நட்ட நடுவே விழா ஆரம்பிப்பதற்கான அறிகுறிகள் இருந்தன. ஜீவா வரப்போகிறார் என்றுதான் மறுபடி பேச்சு பரவியது. ஜீனோ ஒரு ஆமைக்குட்டி போல அவ்வப்போது எட்டி பார்த்தது. திரை திறந்ததும் ஒரு ரோபோட் வந்து ஜீவா வணக்கம் பாடியது. அதிகாரம் பல பெற்றும் அகங்காரம் இல்லாமல் சதிகார வெடி வைத்தும் சாகாமல். ஜீனோ, மெல்ல மேடையின் அருகே செல் நிலா என்றது. எதற்காக ஜீனோ? சில விஷயங்களை கவனிக்க வேண்டும். பயப்படாதே, உன்னை யாரும் இப்போது கவனிக்க மாட்டார்கள். மேலும் ஜீவா வந்தவுடன் மேடையின் மேல்தான் வெளிச்சம் இருக்கும். ஜீவா வருவாரா? ஜீவாவை வரவழைப்பது மிக சுலபம்.
ஜீவாவால் எங்கும் இருக்க முடியும், எப்போதும் இருக்க முடியும். நான் நினைப்பதுதான் ஜீவா என்றால் நீ என்ன நினைக்கிறாய்? ஜீவா என்பது ஒரு பிம்பம் என்று. இப்போது அவர்கள் ஜன திரளால் தள்ளப்பட்டு மேடைக்கு அருகிலேயே வந்துவிட்டார்கள். ஜீவா ஜீவா என்கிற மெகாவாட் குரல் எங்கும் எதிரொலிக்க, பின்பகுதியில் தொங்கிக் கொண்டிருந்த வெல்வெட் திரை திறக்க ஜீவா மெல்ல நடந்து வந்தார். அவரை கண்டதும் 1000 குரல்கள் ஜீவா பிழைத்ததற்கு வந்தனம் என்று கதற, ஜீவா கையை அமர்த்தி சிரித்து, கையை அமர்த்தி சிரித்து, கையை அமர்த்தி சிரித்தார். ஜீனோ தன் கூடைக்குள்ளிருந்து எட்டி பார்த்தது. பிம்பம்தான், கொஞ்சம் கூட உஷ்ண அலைகள் இல்லை. ஓரத்திலிருந்து கொஹிரண்ட் ஒளி வெளிப்படுகிறது. நிச்சயம் ஜீவா என்பது ஒரு தோற்றம்தான். பேசுகிறாரே, இன்றைய விஞ்ஞானத்தில் இதெல்லாம் சாத்தியம். மனிதன் இல்லை என்பதை கண்கூடாக பார்க்க வேண்டாமா? நிலா, கிட்டத்தில் போ. உண்மையை எல்லோருக்கும் தெரிவிக்க ஆர்வமா? என்ன செய்ய வேண்டும் ஜீனோ? ஜீவா வெறும் பொய், அதை விளக்க உத்தேசமா? ஜீவா பேச துவங்கினார். என் இனிய நண்பர்களே, ஜீவா ஜீவா என்னை கொல்ல செய்த முயற்சிகளையும் அதில் நான் தப்பித்ததையும், மருத்துவர்கள் என்மேல் செய்த மகத்தான சோதனைகளையும் பற்றி திரையில் கண்டிருப்பீர்கள். எல்லாம் பொய் என்றது ஜீனோ கூடையிலிருந்து மெல்லிய குரலில். மறுபடி உங்கள் சேவைக்காக உயிர் பிழைத்து வந்ததில் எனக்கு மட்டில்லாத மகிழ்ச்சி. நிலா, புரிந்துவிட்டது. மெல்ல நழுவி பக்கவாட்டில் வந்துவிடு. எதற்கு ஜீனோ? ஜீவாவின் பிம்பத்தை உற்பத்தி செய்யும் இயந்திர ஸ்தலத்துக்கு போகலாம். அது எங்கே இருக்கிறது? அந்த ஷாஃப்ட் வெளிச்சம் இடது மேற்புறத்தில் இருந்து வருகிறது. சாதனங்களை அங்கேதான் வைத்திருக்க வேண்டும். வா. ஜீவா பேசிக்கொண்டிருந்தார். நாட்டின் சுபீட்சம்தான், நல்வாழ்வுதான் என் மூச்சு. உங்கள் ஒவ்வொரு தனி மனிதனின் அக்கறைதான் என் அக்கறை. இந்த பேச்சை ரவி தயாரித்திருந்தால் வியப்பில்லை, அல்லது மனோ. ஜீனோ, அவர்களும் ஜீவாவும் ஒன்றேதானா? ஒரே கட்சி. எதற்காக ஜீனோ? எதற்காக என்று என்னை கேட்காதே. எனக்கு கிடைத்திருக்கும் தகவல் விவரங்களை தரம் பிரித்து அலசும் போது எனக்கு கிடைக்கும் முடிவுகள் இவை. நான் வேண்டாம் என்று நீங்கள் மக்கள் ஒருமனதாக தீர்மானிக்கிறீர்களோ, அன்று என்னை நீங்கள் பலியிடலாம், குத்தி கொன்றுவிடலாம். எல்லாம் மயக்கம், பித்தலாட்டம். நிலா, பக்கவாட்டில் இருக்கும் படிகளில் போ. காவலர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சூட்சமம் சொல்கிறேன், ரோபோட்டுகள் தான் கண்காணிக்கின்றன. அந்த காவலர்கள் தலையை இங்குமங்கும் திருப்ப அவர்களின் பார்வை பெருக்கு முன்னாலும் பின்னாலும் 170 டிகிரி தான் விழுகிறது. ஒரு பகுதியில் அவர்களின் கண்கள் தெரியாது. நான் சொல்கிறபடி நட. அவர்கள் பார்வையில் படாமல் வரலாம். நேராக போ. என்னை எடுத்து வெளியே விடு. என் பின் வா. ஜீனோ ஒரு மாதிரி இங்கும் அங்கும் நடக்க, நிலா அதனால் வசீகரிக்கப்பட்டவள் போல் அதன் பின்னால் சென்றாள். காவலனுக்கு மிக அருகில் சென்றும் அவன் கவனிக்காதது ஆச்சரியமாக இருந்தது. ஜீவா பேசிக்கொண்டிருப்பது பக்கவாட்டில் தெரிந்தது. ஜீனோ மெல்லிய குரலில், அங்கே பார் என்று காட்டிய இடத்திலிருந்து ஒரு விதமான பிரகாசமான ஊசி வெளிச்சம் தெரிந்தது. நான் மெல்ல மேலே ஏறி அந்த வெளிச்சத்தை அணைக்கிறேன். நீ அப்போது மேடைக்கு போ. மேடைக்கு போய் என்ன செய்ய வேண்டும்? உண்மையை சொல்லிவிடு. நம்புவார்களா? நம்ப வேண்டும். நீ போ. இது ரொம்ப ஏமாற்று வேலை. யாராவது இதை உடைத்துத்தான் ஆக வேண்டும். ஜீனோ அந்த இரும்பு தூணின் குறுக்கு கம்பிகளில் சரசரவென்று ஏறியது. நிலா மெல்ல மெல்ல ஜீவாவை அணுகினாள். மேடையில் யாருமே இல்லை. காவலர்கள் பிம்பத்தில் படுவதற்குள் நிலா மேடைக்குள் புகுந்து விட்டாள். ஜீவா கையை காலை அசைத்து புன்னகை செய்து கொண்டு பேச சப்தம் எங்கிருந்தோ வருவதை உணர்ந்தாள். நிலா ஜீவாவின் முன் போய் நின்று கொண்டாள். அவள் வந்து நின்றதை கவனிக்காமல் ஜீவா பேசிக்கொண்டே இருந்தார். என்னை கொன்றவர்களை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு படக்கென்று ஜீவாவின் வாக்கியம்
பாதியில் நின்று போக அந்த பிம்பமும் மறைந்தது. அதே சமயம் நிலா அந்த மக்கள் திரளை பார்த்து ஆவேசமாக பேசினாள். என் இனிய நண்பர்களே, இப்போது நீங்கள் பார்த்தது ஜீவா அல்ல, ஒரு பிம்பம். மனிதன் இல்லை, ஒரு லேசர் சித்திரம். இவர் பேசியது பேச்சல்ல, ஒரு பதிவு. இதோ பாருங்கள். உங்களுக்கு ஜீவா மறுபடி வேண்டுமா? ஜீனோ, மறுபடி ஸ்விட்சை போடு. ஜீனோ மறுபடி விசையை இயக்க மறுபடி ஜீவா அவள் பின்னே தோன்றி, ஆகவே என் இனிய மக்களே, உங்களை மேலும் தியாகம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜீனோ அணை. ஜீவா மறைந்தார். அருமை மக்களே, வருஷக்கணக்காக உங்கள் மேல் சுமத்தப்பட்ட பொய்தான் இந்த ஜீவா. பொய், பொய் என்று ஆவேசமாக கூச்சலிட்டாள் நிலா. என் இனிய இயந்திரா. அத்தியாயம் 32. நிலாவின் செய்கையின் அர்த்தம் ஜனத்தொகைக்கு உரைப்பதற்கு சற்று நேரமாயிற்று. பேசிக்கொண்டே இரு என்று உற்சாகப்படுத்தியது ஜீனோ. என் நண்பர்களே, நாட்டு மக்களே, இதுவரை நாம் ஒரு பொய்யை, ஒரு புகையை இந்திய துணைக்கண்டத்தின் தலைவன் என்று நம்பிக்கொண்டு வாழ்ந்திருக்கிறோம். ஜீவா என்றும் உயிர் வாழ்ந்ததில்லை. ஜீவா என்பது இன்றைய விஞ்ஞானம் நம்மை ஏமாற்ற அமைத்து கொடுத்த. ஜீனோ, அது என்ன? ஹோலோ பிம்பம் என்று சொல் என்றது ஜீனோ. கூட்டத்தில் பரபரப்பும் ஒருவருக்கொருவர் பேசும் சலசலப்பும் கேட்டது. அப்படியென்றால் நம்மை ஆள்பவர்கள் யார்? ஜீவாவின் பிம்பத்தை உருவாக்கினவர்கள் டெக்னாலஜிஸ்டுகள். எங்கே அவர்கள்? கொல்லவர்களை. ஜீவாவுக்கு எதிரே சதி செய்தவர்களை தூக்கிலிடப் போகிறார்களாம். எங்கே அவர்கள்? ரவி, மனோ இருவரும் எங்கே? அவர்களும் இந்த சதியில் உட்பட்டவர்கள் என்று சொல் நிலா. அவர்கள்தான் இந்த திட்டத்தின் மகா மூளை என்றும் சொல். நிலா அதை சொல்வதற்கு முன் அங்கு கட்டுப்பாடு குலைந்து கூட்டம் தன்னிச்சையாக இயங்க ஆரம்பிக்க, ஒழி ஜீவாவை, ஒழி அந்த பிம்பத்தை, கொள்ளு விஞ்ஞானிகளை, வாழ்க மனோ, வாழ்க ரவி, புரட்சி வீரர்களை விடுவிப்போம், வாருங்கள் சிறைமனைக்கு. ஐயோ, இது என்ன விபரீதம் என்றாள் நிலா. ஜீனோ, சற்று நேரம் சும்மா இருப்பதுதான் உத்தமம். என்ன நிகழ்கிறதென்று பார். ஒரு சில மணிகளுக்கு முன் சதிகாரர்கள் என்று பொது இடத்தில் தண்டனை அளிக்கப்படுவதற்காக தயார் செய்ய போவதாக சொல்லிக் கொண்டார்கள். இருவரும் ஒரு கண நேரம் மாறுதலில் ஒரு ஸ்விட்ச் போட்டார் போல மாற்றத்தில் புரட்சி வீரர்களாக, புதிய தலைவர்களாக மாறிவிட்டார்கள். ஜீனோ, இதை நம்ப முடியவில்லை. இப்போது கூட்டத்தினர் மனோவையும் ரவியையும் தலைமேல் மிதக்க வைத்துக் கொண்டு வந்தார்கள். கூட்டத்தினரால் அவர்கள் சிநேக பாவத்துடன் தூக்கப்பட்டு, புதிய தலைவர் வாழ்க, ஏழை மக்களின் தோழன் வாழ்க, ஜீவா எனும் பொய்யை உடைத்தவன். பொய்யை உடைத்தது இந்த பெண்ணல்லவோ? இந்த பெண்ணும் புரட்சிக்காரர்களின் கட்சிதான். இவள்தான் நம் புதிய தலைவி. இவளும் தலைவி. கூட்டத்தினரின் ஒரு பகுதி பிரிந்து நிலாவை நோக்கி ஓடிவர, இருங்கள், இருங்கள், முழு உண்மையையும் சொல்லி தீர்க்கிறேன் என்று நிலா கதறினாள். கூட்டத்தினர் கவனிக்க விருப்பமின்றி அவள் ஆகாயத்தில் வீசப்பட்டாள். கீழே விழுவதற்கு முன் பந்தாக பிடிக்கப்பட்டாள். ஜீனோ, ஜீனோ, காப்பாற்று, காப்பாற்று என்று ஜீனோவை தேடினாள். ஜீனோ அந்த கூட்டத்தில் கரைந்து போயிற்று. கடைசியாக பார்த்தபோது ஒரு கம்பத்தின் இடையில் கிடைத்த சந்து வழியாக ஓடிக்கொண்டிருந்தது. ஜீனோ, என்னை காப்பாற்று. அந்த வட்டத்தின் சிநேகிதம் கலந்த மூர்க்கத்தில், ஆரவாரத்தில் ஜீனோவுக்கு அந்த வாசகம் கேட்டிருந்தாலும் உதவி செய்யக்கூடிய நிலையில் அது இல்லை. அந்த மக்கள் வெள்ளத்தில் 3 பிரிவுகள் ஏற்பட்டு ஒன்றை ஒன்று சந்திக்க விரைந்தன. ஒரு புறத்தில் ரவி, மற்றொரு புறத்தில் மனோ, மூன்றாவதாக நிலா. அவசர அவசரமாக ஒளிரும் எழுத்துக்களில் பிரகாசமாக புதிய தலைவர்களின் பெயர்கள் புதிதாக கத்தரித்த அட்டைகளில் எழுதப்பட்டு, அவர்கள் எதிர்பாராத நியமனத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் மூவரும் திணற, யாரோ மேடை அமைத்து, யாரோ ஒலி அமைத்து, மூவரும் அவசர நாற்காலியில் உட்கார வைக்கப்பட்டு, புதிய தலைவர்கள் வாழ்க, வாழ்க என்ற புதிய ஆரவாரங்கள் விண்ணை தொட்டன. நிலாவுக்கு பேச முடியாமல் தொண்டையெல்லாம் வற்றி போய்விட்டது. ரவியும் மனோவும் கூட இந்த சம்பவங்களை
சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை போல தோன்றினார்கள். எழுந்து அமைதி அமைதி என்று கையமர்த்தி கொஞ்ச நிமிஷங்களுக்கு பின் ஆரவாரம் அடங்கி கிடைத்த அமைதியில் ரவி பேசலுற்றான். என் அருமை மக்களே, மரணத்தின் பிடியிலிருந்து என்னுடன் தப்பித்த என் சக புரட்சியாளர்கள் நிலா மற்றும் மனோ அவர்களே, உங்கள் யாவருக்கும் என் வீர வணக்கங்கள். வானலாவ ஆரவாரம் எழ நானும் நண்பர் மனோவும் என் இனிய சிநேகிதி நிலாவும் ஜீவாவின் அராஜகத்தை ஒழித்து கட்ட முடிவு செய்து தீவிரவாதிகளாக மறைந்து வாழ்ந்தோம். ஜீவா எனும் பொய் சக்தியை விஞ்ஞானிகளின் புழுகை உடைத்தெறிய முற்பட்டோம். நிலா நமக்கு இந்த புரட்சி இயக்கத்துக்கு மிகவும் உதவியளித்திருக்கிறாள். புதிய நாள் விடியலிலிருந்து புதிய புரட்சி அரசு இந்த நாட்டை ஆளப்போகிறது. உங்கள் யாவருக்கும் இனி அடிமை தலைகள் இல்லை. பிறப்பையும் இறப்பையும் கட்டுப்படுத்தும் முட்டாள் விதிகள் இல்லை. பிள்ளை பெறுவதற்கும் மனைவியோடு படுப்பதற்கும் அரசாங்க அனுமதி தேவையில்லை. அண்ணாக்களே, தம்பிகளே, அக்காக்களே, தங்கைகளே, அம்மா அப்பாக்களே, இன்றிலிருந்து நீங்கள் சுதந்திரம் அடைந்து விட்டீர்கள். எங்கள் இயக்கத்தின் புரட்சி வேகத்தில் தந்திர விஞ்ஞானிகளின் அராஜகம் ஒழிந்து புதிய ஜோதி, புதிய பாதை, நமக்கெல்லாம் புதிய சமுதாயம் அமைந்தது. நிலா ஜீனோவை தேடினாள். ஜீனோ இல்லாமல் கையுடைந்தது போல இருந்தது. அவளுக்கு எல்லாமே அபத்தமாக இருந்தன. யார் புரட்சிக்காரர்கள், யார் சர்வாதிகாரி, யார் விடுதலை செய்கிறவர்கள், யார் விடுவிக்கப்பட்டவர்கள்? சற்று முன் ஜீவாவுக்காக கொடியசைத்தவர்கள் எப்படி மாறிவிட்டார்கள்? ஜீவாவை சதி செய்து கொலை செய்ய முயற்சித்ததாக அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கும் எங்கள் மூவரையும் இப்போது உயர்த்துகிறார்கள். இந்த ரவியும் மனோவும் யார்? இவர்கள்தான் சூத்திரதாரிகளா? இல்லை பின்னணியில் இதைவிட மகத்தான பொய்முக வடிவங்களா? ஒன்றுமே புரியவில்லையே. புதிய அரசின் சட்டசபை பிரதிநிதிகளாக மூவர், நிலாவும் மனோவும் நானும் இருப்பதாக முடிவெடுத்துள்ளோம். நிலாதான் நாளைய அரசின் பிரதானி. நான் உள்துறையையும் காவல் முதலிய துறையையும், மனோ மற்றவையையும். நிலாவின் கண்கள் விரயமாக ஜீனோவை தேடின. எதிரே வெளிச்சத்தில் அத்தனை காலி முகங்கள், பொம்மை முகங்கள் தெரிந்தன. இன்று ஜீவா, நாளை மனோ, நிலா என்று சொல்வதற்கெல்லாம் தலையசைக்கும் பொம்மைகள். எல்லாம் பிரம்மாண்டமான பொய். நிலா, ஜாக்கிரதையாக வா. ரவி அவளை அழைத்து கைப்பிடித்து மெல்ல மேடையிலிருந்து இறக்கினான். அவள் மேல் மலர்கள் தூவப்பட்டன. புதிய பிரதமர் நிலா. நிலா, எங்கள் புதிய தலைவியே, எங்களை வாழ்விக்க தன் உயிரை மதிக்காமல் அராஜக கோட்டைக்குள் புகுந்து அரக்கர்களை அழித்தவளே, நிலா எனும் தேவி, நீதான் எங்களுக்கு வாழ்வளிக்க போகிறவள். தலைவியே, செல்வியே, புதிய தலைமுறையின், புதிய சமுதாயத்தின். நிலாவுக்கு சிரிப்பாக வந்தது. அவள் மனதில் படர்ந்திருந்ததெல்லாம் ஜீனோதான். ஜீனோ கிடைத்தால்தான், அதை கேட்டால்தான் இந்த பித்து பிடித்த விளையாட்டின் விதிகள் புரியும். பேதை நாடகத்தின் வசனங்கள் புரியும். ரவி, ஜீனோ நாய் நமக்கு எத்தனையோ விதத்தில் உதவி புரிந்திருக்கிறது. அதை நாம் கண்டுபிடித்தாக வேண்டும். எங்கே ஜீனோ? இந்த கூட்டத்தில் என்னுடன் வந்தது மறைந்து விட்டது. கவலைப்படாதே, தேடி கண்டுபிடித்து விடலாம். ஜீனோ இல்லாமல் நான் எந்த பதவிக்கும் ஒப்புக்கொள்ள முடியாது. என்ன சொல்கிறாய் நிலா? நிலா மிகவும் களைப்பாக இருக்கிறாள், குழப்பத்தில் இருக்கிறாள். இன்று இரவு ஓய்வெடுத்து கொண்டு நாளை காலை யோசிப்போம் என்றான் மனோ. ஜீனோ, ஜீனோ எங்கே என்ற அவள் குரலில் அழுகை தெரிந்தது. கவலைப்படாதே, நாளைக்குள் கண்டுபிடித்து விடலாம். ஒளிபெருக்கியில் மக்களிடம் சொல்லி பாருங்கள். மக்கள் ஏதும் கேட்கக்கூடிய நிலையில் இல்லை. புதிய சுதந்திர கோலாகலத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் ஆரவாரமாகத்தான் இருந்தார்கள். வகையறியாது ஆண்களும் பெண்களும் முத்தமிட்டு கொள்ள தற்காலிக மேடையில் நடனமாடினார்கள். பானங்களால் தலையை நனைத்து வாயில் விரயமாக கொட்டிக்கொண்டார்கள். பாடினார்கள், கவிதை பண்ணினார்கள். அரசாங்க ரோபோட்டுகளை தூள் தூளாக பீத்தெறிந்தார்கள். அரசு கட்டடங்களை கொளுத்தினார்கள். இஷ்டத்துக்கு சண்டை போட்டார்கள். முன்பிருந்த கட்டுப்பாடுகள் அனைத்தையும் மீறி இஷ்டத்துக்கு இயங்கினார்கள். பொது இடங்களில் சிறுநீர் கழித்தார்கள். போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லாம் நண்பர்கள். தரையடி வண்டியில் டிக்கெட் வாங்காமல் இலக்கின்றி அடைத்து கொண்டு சென்றார்கள். விடுதலை தாகம் இன்று தீராது.
என்று விதவிதமான பானங்கள் பருகினார்கள். வான் முழுவதும் மஞ்சளாக பேட்டைக்கு பேட்டை எரிந்த வெளிச்சங்கள் பின்னிரவை வெளிச்சமாக்கின. ஜீவாவின் மாளிகைக்கு நிலா, ரவி, மனோ மூவரும் சென்றனர். நிலா, உன் தியாகம்தான் எங்கள் தியாகத்தை விட மகத்தானது. மனோ, ரவி, உங்கள் இருவரையும் ஒரு சந்தேகம் கேட்க வேண்டும். எல்லாம் அங்கே மாளிகையில். நிலா, இப்போது நமக்கு தேவை ஓய்வு. ராத்திரி ஜீவாவின் அரண்மனையில் மக்கள் புழங்கிக் கொண்டிருந்தார்கள். இயல்பாக நீரிறைக்கும் அலங்காரங்களின் அருகிலெல்லாம் ஆண்களும் பெண்களும் பாய் விரித்து படுத்து சுதாரித்த நிலையில் இருந்தார்கள். ஒருவன் ஜீவாவின் சிலையின் தோளில் உறங்கிக் கொண்டிருந்தான். அங்கங்கே மழுப்பலான நடன கைத்தட்டல் ஒலி கேட்டது. கம்ப்யூட்டர் டெர்மினல்களின் மேலே நாட்டியமாடிக்கொண்டு அதை உதைத்தார்கள். நிலா ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள். நிலா என்ற குரல் கேட்டு திரும்பி பார்க்க, என்ன ரவி, உனக்கு எல்லாம் தெரியுமா? ஆம் என்று சொல்வதற்கு முன் நிலாவுக்கு ஜீனோ சொன்னது ஞாபகம் வந்தது. சற்று நேரம் சும்மா இருப்பதுதான் உத்தமம். என் இனிய இயந்திரா, அத்தியாயம் 33. நிலாவுக்கு நாற்காலிக்கு அடியில் துருதுருத்த ஜீனோவை பார்த்ததும் தனக்குள் சந்தோஷ பிரவாகம் எடுக்க உற்சாகத்தை கட்டுப்படுத்துவது கஷ்டமாக இருந்தது. உனக்கு என்ன தெரியும் என்று மறுபடி கேட்டான் ரவி. ரவி, உங்களுக்கு தெரிந்த அளவுதான் தெரியும். அப்படியென்றால்? ரவி அவள் அருகே வந்து கூர்மையாக பார்வையால் துருவி பார்த்தான். அவன் கண்ணாடி கண்கள் அவளை ஆழ்ந்து தோண்டுவது போல தோன்றின. நிலா, நாம் எல்லோரும் ஒரே கட்சி அல்லவா? ஆம். நாளை உன்னை இந்த நாட்டின் தலைவியாக நியமிக்கப் போகிறோம். அதுதான் மக்களின் இச்சை அல்லவா? ஆம். இருந்தும் இந்த நாட்டை ஆளப்போவது நான், ரவி, நீ என்கிற திரிசூலம் என்றான் மனோ. நாங்கள் செய்த தியாகமும் நாங்கள் ஒடுங்கி வாழ்ந்ததும் எங்களை மரணத்தின் வாசலுக்கு அழைத்துச் சென்ற புரட்சி இயக்கமும் யாராலும் மறக்க முடியாதல்லவா? கண்களை பார்த்து கொண்டே சொன்னான். ஆம், அதிலேதும் சந்தேகம் இல்லையே. இல்லை. நிலா, உனக்கு சந்தேகமே வரவில்லையா? என்ன சந்தேகம்? ஜீவா என்கிற பொய் பிம்பத்தை அமைத்தவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது. யாரோ சதிகாரர்களாகத்தான் இருக்க வேண்டும். அவர்கள் யாவரும் நேற்றைய புரட்சி தீயில் கருகி எரிந்து போய்விட்டார்கள் என்றுதான் கேள்விப்பட்டேன். அவ்வளவுதானே கேள்விப்பட்டாய்? ஆம். நாய் வேறு ஏதாவது சொல்லிற்றா? யார்? ஜீனோவா? சேச்ச, அந்த நாய் சற்று அபாயகரமான நாய். சொல்லிக் கொடுத்ததற்கு மேலாக சிந்திக்க துவங்கிவிட்டது. நீ கற்றுக் கொடுத்ததுதான் ரவி. நான் கற்றுக் கொடுத்தது தப்பாக போச்சு. அது அகப்பட்டால் அதை அழித்து விடலாம். சரி, செய்தால் போச்சு. நிலாவுக்கு விரல்கள் நடுங்கின. சிந்திக்கும் மனிதர்கள் வேண்டாம், சிந்திக்கும் நாய்கள் வேண்டாம். நாடு ஜீவாவின் அராஜகத்தால் மிகவும் நாசமாகி போய்விட்டது. அதை செழிப்பு பாதையில் செலுத்த வேண்டியது நம் முதல் கடமை. மறுபடி ரவியின் முகத்தில் அந்த சந்தேக பார்வை. என்ன சொல்கிறாய்? நிச்சயம், நிச்சயம். அதனால் சொந்த விருப்பு வெறுப்புகளை எல்லாம் சில சமயங்களில் தியாகம் செய்ய வேண்டி வரும். உதாரணத்திற்கு உன் நாய் ஜீனோ. அதை நீ எவ்வளவு தூரம் விரும்புகிறாய்? அது என் நாயே அல்ல, உன் நாய். நல்லது. அதை கண்டுபிடித்து அதை அழித்து விட்டால் அதனால் நீ வருத்தப்பட போவதில்லை. அது ஒரு இயந்திர நாய். எதற்காக அழிக்க வேண்டும்? அது தன் அந்தஸ்துக்கு மேலாக கற்றுக்கொண்டு பேசவும் செயல்படவும் துவங்கிவிட்டது. அப்படி ஒன்றும் செய்யவில்லை. இல்லை நிலா, நீ செய்த சில தீர செயல்கள் எல்லாம் அந்த நாய் கொடுத்த தைரியத்தில் தான் செய்திருக்கிறாய். நாம் நம்மையே ஏமாற்றிக் கொள்ளும் வேலை முடிந்துவிட்டது. பொய் எதுவும் வேண்டாம். அந்த நாய் அபாயகரமானது. அது நமக்கு இப்போது தேவையே இல்லை. ஆம் என்றாள். அது இப்போது எங்கோ ஒளிந்து கொண்டிருக்கிறது. அது உன்னை நிச்சயம் தேடிக்கொண்டு வரும். அப்போது எங்களுக்கு தெரிவித்து விடு. உனக்கு வேண்டுமென்றால் புதிய நாய் தயாரித்து அனுப்புகிறேன். என்ன? சரி என்றாள். அவன் கண்களை சந்திக்காமல். ஜீனோ, நல்ல வேளை ஒளிந்து கொண்டாய். நீ சொல்வது எத்தனை நிஜம். நிலா, நீ களைத்திருப்பாய். நாளை உனக்கு பட்டமேற்பு விழா நடக்கப் போகிறது. அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் காலை சொல்கிறோம். நீ உறங்கு. நாடு வாழ்க என்று ரவியும் மனோவும் புறப்பட்டு செல்ல சற்று நேரம்
நிலா மௌனமாக அவர்கள் போன திசையை பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு ஜீனோ என்றாள் சன்னமாக. நாற்காலியின் கீழே இருந்து அதைவிட சன்னமாக என்ன நிலா என்ற சப்தம் கேட்டது. இங்கும் அங்கும் பார்த்து கீழே எட்டி பார்த்து அதை எடுத்து மார்போடு அணைத்து கொண்டு ஒரு சிறிய கூடையை தேடி அதற்குள் மறைத்தாள். மெல்ல மெல்ல பேசு, நான் அபாயத்தில் இருக்கிறேன். ஜீனோ, உன்னை கொல்லப் போகிறார்கள். ஆம், என்னை காப்பாற்றுவது உன் பொறுப்பு. நீ இங்கே வந்ததே தப்பு. எனக்கு வேறு ஏதாவது புகழ் இருக்கிறதா? நிலா இல்லை என்றாள். பிறகு கவலைப்படாதே ஜீனோ, உன்னை நான் காப்பாற்றுகிறேன். நிலா, நான் செய்த காரியத்துக்கு பிரதியாக இந்த உதவி செய்தால் நான் என்றென்றும் உனக்கு விசுவாசியாக இருப்பேன். கவலையே படாதே ஜீனோ. இப்போது எனக்கு புரியும்படியாக சொல். ரவியும் மனோவும் தான் எல்லாவற்றுக்கும் மூல காரணர்களா? ஆம், ஜீவா எனும் பிம்பத்தையும் அந்த ராஜ்ய அதிகாரத்தையும் நடத்தியவர்கள் ரவியும் மனோவும் தான். அவர்களே சர்வாதிகாரிகள், அவர்களே ஏகாதிபத்தியர்கள், அவர்களே விடுதலை வீரர்கள். ஜீவாவுக்கு எதிரான போராட்டம், புரட்சி எல்லாம் ஒரே விளையாட்டின் பல்வேறு அங்கங்கள். இதில் மக்கள் ஜீவா எனும் சர்வாதிகாரியிடம் இருந்து விடுதலை பெற்றதாகவும் அப்பொய்யை விலக்கி உண்மை சூரியனை கொண்டு வந்தவர்கள் ரவி மனோ என்றும் இவர்கள்தான் விடுதலை போரில் வெற்றி பெற்றவர்கள் என்றும் பட்டம் பெறுகிறார்கள். அதில் மூன்றாம் வெளி மனுஷி நீ ஒருத்திதான். உனக்கு அவர்களை பற்றிய ரகசியம் தெரியும் என்பது அவர்களுக்கு தெரியாது. இருந்தும் சந்தேகிக்கிறார்களே. தெரியும், உன்னை ரொம்ப நாள் தலைவியாக வைத்துக் கொள்ள மாட்டார்கள். தக்க சமயத்தில் உன்னையும் நீக்கி விடுவார்கள். இப்போது இந்த உணர்ச்சிகரமான வேளையில் உன் தலைமை அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதனால்தான் உன்னை சகித்து கொண்டிருக்கிறார்கள். ரவியும் மனோவும் என்ன ஒரு ஏமாற்று வேலை செய்திருக்கிறார்கள், என்ன ஒரு பொய்க்கதை கட்டிவிட்டிருக்கிறார்கள். எல்லா தலைவர்களுமே ஒரு அளவில் குடிமக்களை ஏமாற்றி கொண்டிருப்பதுதான் சரித்திரம். எந்த அளவுக்கு எத்தனை நாட்கள் ஏமாற்றுகிறார்கள் என்பதில்தான் மாற்றம். மனித சரித்திரத்தில் முழுவதும் படிப்படியாக ஏமாற்றங்கள்தான் என்று 20ஆம் நூற்றாண்டு தத்துவ ஞானி ரசல் சொல்லியிருக்கிறார். அவருடைய பிரின்சிபியா மாத்தமாட்டிக்காவை படிக்க ஆசை. ஜீனோ, நான் தனி ஆளாக என்ன செய்ய முடியும்? எனக்கு அதை பற்றி யோசிக்க சந்தர்ப்பம் ஏற்படவில்லை. இருந்தாலும் ஏதாவது யோசித்து செய்யலாம். எல்லோரையும் எல்லா சமயத்திலும் ஏமாற்றுவது என்பது இயலாத காரியம். என்றாவது ஒரு நாள் தக்க சமயத்தில் உண்மை முழுவதையும் கூறிவிட வேண்டும். நாளைக்கே சொல்லிவிட்டால் என்ன? கூடாது. மிகவும் குழப்பமான வேலை இது. முதலில் உன்னை காப்பாற்ற வேண்டும், அவர்கள் கண்ணில் படாமல். அதை செய் நிலா, என்னை பார். நிலா ஜீனோவை பார்த்தாள். உன் சூடான கரத்தால் என்னை தொட்டு தடவி கொடு நிலா. எனக்கு பயம் என்பதன் முழு அர்த்தங்களும் விளங்கிவிட்டது நிலா. எனக்கு இஷ்டமே இல்லை. நான் உயிரிழக்க இஷ்டமில்லை. நான் சேகரித்த நினைவுகளையும் படித்த புத்தகங்களையும் பழகின சிநேகங்களையும் இழக்க விரும்பவில்லை. நான் இயந்திரமாகவே இருந்திருக்கலாம். எனக்கு தற்செயலாக சிந்திக்கும் சக்தியை கற்றுக் கொடுத்தது பயம், பாசம் போன்ற உணர்ச்சிகளையெல்லாம் புரிய வைத்தது தப்பு. நிலா, என்னை காப்பாற்றி விடு. எனக்கு அதிக சக்தி இல்லை. என்னால் யாரையும் கடிக்க பயனுள்ள பற்கள் இல்லை. வேகமாக ஓடினால் பேட்டரி வீக்காகி விடுகிறது. ஏதோ கொஞ்சம் சாகசம்தான் என் ஆயுதம். வெயிலில் 4 மணி நேரம் இல்லை என்றால் சோலார் பேனல்கள் கதறுகின்றன. மோட்டார் சக்தி 10 கிலோமீட்டருக்கு மேல் நடக்க விடுவதில்லை. இத்தகைய குறைபாடுகள் உள்ள தேகம், சிந்தனை மட்டும், மனம் அல்லது மூளை மட்டும் எப்படியோ படித்து கற்று வளர்த்து கொண்டு விட்டேன். இதுவே ஒரு விதமான சாபமாக போய்விட்டது. பேசாமல் மற்ற ரோபோட் இயந்திரங்கள் போல இருந்திருக்கலாம். சிந்தனை, இஷ்டங்கள், இன்டலெக்ட் அறிவு இவை ஏற்பட்டு இதனால் மரண பயம் ஏற்பட்டு பொய் சொல்ல கற்றுக்கொண்டு தந்திரங்கள் எல்லாம் புதுசாக அமைத்து கொண்டு விட்டேன். நிலா, நீ என்னை இப்போது காப்பாற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது. நிலா, எனக்கு பயமாக இருக்கிறது. என்னை காப்பாற்று என்று பரிதாபமாக கேட்டது ஜீனோ. நிலா ஜீனோவை கூடையிலிருந்து எடுத்து தன் கன்னத்தால்
அதன் சிந்தட்டிக் ரோமங்களை வருடி கொடுத்தாள். பயப்படாதே ஜீனோ, நான் உன்னை எப்படியாவது காப்பாற்றுகிறேன். உன்னை ஒளித்து வைத்து பாதுகாக்கிறேன். ஜீனோ, நீ எனக்கு தடவி கொடுப்பது இதமாக கூட இருக்கிறது, கொஞ்சம் குஷியாக கூட இருக்கிறது. நான் மனித ரூபத்தில் இருந்தால் உன்னை காதலிக்கலாம். ஜீனோ, நீ என் நண்பன். நிலா, நான் உயிர் வாழ்வதற்கு நீ ஒரு முக்கியமான காரணம். உன்னை பற்றி ஒரு 10 நிமிஷம், இல்லை 2 நிமிஷம் அவகாசம் கொடுத்தால் சின்னதாக ஒரு கவிதை எழுத முயற்சிக்கிறேன். நிலா சிரித்து அதை மறுபடி கூடைக்குள் போடும் முன், அது உன்னை போல ஒரு பெண்ணை சென்ற நூற்றாண்டில் ஒரு கவிஞன் வர்ணித்து சொன்ன ஒரு கவிதையை சொல்கிறேன். மாலை அழகின் மயக்கத்தால் உள்ளத்தே தோன்றியதோர் கற்பனையின் சூழ்ச்சி என்றே கண்டு கொண்டேன். சபாஷ் என்று ரவியின் குரல் கேட்க அவர்கள் திடுக்கிட்டு திரும்ப ரவியும் மனோவும் 3 காவலர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். ஜீனோவை நிலாவின் கையிலிருந்து பிடுங்கிக் கொண்டான் ரவி.